உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இப்போ இந்த ஜென்ரேஷன்லையுமே ஒரு நல்லா படித்த நாலேஜ் உள்ள ஒரு கேர்ள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உள்ளே போயிட்டு உடனே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அது ஹீட் ஆகிட்டு அரிச்சு அதிக டீஹைட்ரேஷன்ஸு ஆர்கான்ஸ் லூஸ் ஆகிடும். எக்ஸ்ட்ரீம்லி டீஹைட்ரேஷன் உடம்புல லூஸ் பண்ண டயரி ஆச்சுன்னா ஆர்கான்ஸ் ஃபெயிலியர் ஆகும். அப்படி ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த பொண்ணு போகிறதுக்குள்ளே இறந்துருக்கு. கண்ணை மூடி நம்ம யோசிக்கும் போது இதை பற்றி தெரிஞ்சதுனால யோசிக்கும் போது கடவுளுக்கே பொறுக்காது. ஒரு குழந்தைய அது குழந்தை, அது அந்த குழந்தை அது ஏதோ உடம்பை குறைக்கணும் விதத்தில் பண்ணியிருக்கு. அது ரொம்பவே பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. இந்த விஷயத்தை கன்வே பண்ணது வந்து தப்பா, ஆர் இதை எடுத்துக்கிட்டு இதை நம்ம ட்ரை பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறது தப்பா? டிசைட் பண்ணது தான். நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. வெயிட் லாஸ்னு ட்ரிங்க் கிடையாது, வெயிட் லாஸ்னு ஃபுட்டு கிடையாது. சும்மா பொய். எல்லாமே வந்து ஏமாத்துற வேலை தான். வெஜிடபிள்ஸ் எனக்கு பிடிக்காது, ஆனால் வெஜிடபிள்ஸ் சாப்பிட ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணேன். உடம்புல ஃபேட்டே தங்கலை. எல்லா ஃபுட்டுமே ஹெல்த்தி ஃபுட். வெயிட் லாஸ்க்கு அந்த ஃபுட்டுமே ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணுறது தப்பு தான். 19-year-old girl lost her life. இந்த நியூஸ் நீங்கள் எல்லாருமே இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக மதுரையில் 19 வயசு பொண்ணு ஒருத்தங்க இறந்துட்டதா நியூஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்க எதனால இறந்தாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு ஒரு ஆபத்தான சப்ஸ்டன்ஸை கன்சியூம் பண்ணதுனால இறந்துருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுற்றி நிறைய மெத்தட்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. இது எதெல்லாம் நம்பக்கூடாது, எது சேஃபான வெயிட் லாஸ் மெத்தட்ஸ், அண்ட் இதை தாண்டி இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் சூஸ் பண்ணுறாங்கன்ட்டு இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி இன்னைக்கு யார் நம்மளோட பேச வந்திருக்காங்கன்னா மிஸ்டர் யூனிவர்ஸ் பாடி பில்டரான கார்த்திக் ஈஸ்வரா நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம போன வீடியோவில் ஃபிட்னஸ் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்னைக்கு ஒரு நியூஸ் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த நியூஸில் வந்து யார் மேலே தப்பு அப்படின்றத நம்ம ஆர்கியூ பண்ண போகிறது கிடையாது. பட் இந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஆஸ் அ அத்லட், ஆஸ் அ கோச், ஆஸ் அ எக்ஸ்பர்ட் நீங்கள் இந்த நியூஸை பார்க்கும்போது என்ன நினச்சிங்க சார்? இல்லை, நியூஸை பார்க்கும்போது நான் ரொம்ப என்னடா இப்போ இந்த ஜென்ரேஷன்லையுமே ஒரு நல்லா படித்த நாலேஜ் உள்ள ஒரு கேர்ள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுவும் நெட்வொர்க் இல்லாத காலத்துலேயுமே யாரும் அதை ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ நான் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து சித்த வைத்திய ஃபேமிலி தான். இந்த வீடியோ எங்கள் ரிலேட்டிவ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். எங்கள் அக்கா ஸ்டில் சித்த டாக்டர், எங்கள் பெரியப்பா சித்த டாக்டர், ரொம்ப எக்ஸ்பர்ட்டான கும்பகோணத்தில் உதயகுமார்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் தாத்தா அவங்களோட எல்லாருமே வந்து இன்னும் சித்த மருத்துவத்தோட நூல்கள்லாம் தாத்தா வேடிக்கை பார்த்துருக்கேன். ஒரு மெடிசனை ஃபார்முலா ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 7 டேஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பயங்கரமான மெத்தட் இருக்குது. சித்த மருத்துவத்தில் அது ஒரு வகையான மருத்துவத்தில் வெங்காரம்ங்கிறது ஒரு கல்கண்டு மாதிரியும் சால்ட் தனியுமா அது படிகார கல் மாதிரியும் அது ஒரு வித்தியாசமான கற்கள் இருக்கும். நான் சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க, எழுதியிருப்பாங்க எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டச் பண்ண மாட்டோம், ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று புளிப்பாக இருக்கும், ஒன்று ஸ்வீட் கலந்த மாதிரி இருக்கும். இது சால்ட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏதோ அந்த மலை பிரதேசத்தில் நீரில் வரக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் அது. அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மாதிரிலாம் வெயிட் லாஸ்க்குன்னு அது ஒரு கான்செப்டே கிடையாது. அது வந்து தோல் வியாதி, ஒரு சில இந்த நீரிழிவு வியாதி, நிறைய வியாதிகளுக்கு ஒரு குழம்புல சேர்க்கக்கூடிய மிளகாத்தூள் மாதிரி இதை சேர்ப்பாங்க. அதை கரெக்டாக ஹீட் பண்ணி அதை பக்குவப்படுத்தி அரைச்சி அதோட தன்மையை எவ்வளோ வேணுமோ எடுத்து ரொம்ப மைன்யூட்டாக ஆட் பண்ணக்கூடிய அது ஒரு விஷயம் மருத்துவத்தில். இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்து ஹீமோதெரப்பின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க, டேப்லெட்டாகவும் போகுது, லேசர் ஆகும்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு அதிக ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண உடம்புல அது பயங்கர ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயம். எல்லா வியாதிகளுக்குமே இப்போது பாம்போட விஷத்தையே பயன்படுது. அதுக்குன்னு அது விஷத்தை ஃபுல்லாக குடிச்சிட்டா அது வியாதி குணமாயிருமா? இப்போ அது மாதிரி தான் ஆயிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ அது வந்து இப்போ பாம்பு விஷத்தை பல இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது அது ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ளக்கூடிய விஷயத்த ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசியிருக்காரு. நான் ஜென்ரலாக தான் பேசியிருக்காரு அது பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அவருமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் கொடுக்கும்போது நிறைய அளவு மீறி போட்டு ஆன் த ஸ்பாட்லேயே அது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது உள்ளே போயிட்டு உடனே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அது ஹீட் ஆகிட்டு அரிச்சு அதிக டீஹைட்ரேஷன்ஸு ஆர்கான்ஸ் லூஸ் ஆயிடும். எக்ஸ்ட்ரீம்லி டீஹைட்ரேஷன் உடம்புல லூஸ் பண்ண டயரி ஆச்சுன்னா ஆர்கான்ஸ் ஃபெயிலியர் ஆகும். அப்படி ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த பொண்ணு போகிறதுக்குள்ளே இறந்துருக்கு. இது வந்து மிக மோசமான ஒரு சாவு. அது வந்து கண்ணை மூடி நம்ம யோசிக்கும் போது இதை பற்றி தெரிஞ்சதுனால யோசிக்கும் போது கடவுளுக்கே பொறுக்காது. ஒரு குழந்தைய அது குழந்தை, அது அந்த குழந்தை அது ஏதோ உடம்பை குறைக்கணும் விதத்தில் பண்ணியிருக்கு. அது ரொம்பவே பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நானும் எவ்வளோ பேருக்கு போய் சொல்கிறேன், யூடியூப்லலாம் பார்த்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு.
அதுவே டாக்டர்ஸ்டே போனால் நியூட்ரிஷன்ஸை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இவங்க என்னன்னா ஃபீஸ் பே பண்ணணும், 5000 கொடுக்கணும், 2000 கொடுக்கணும், எக்ஸ்பர்ட்டை போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து வாங்கி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் நிறைய கேசஸ் வருது. ஏன்னா நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணியும் ஆனவங்க இருக்காங்க. ஆனால் டெத்து கொண்டு போகாது, அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடும். அது மாதிரி யூடியூப்பை பார்த்து பண்ணுறது வந்து அட்வைசபிள்ங்கிறத தாண்டி அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஆனதான் அந்த பொண்ணுங்க ஆயிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயமா சார்? கண்டிப்பாக ஆபத்தான விஷயம்னா, மெடிக்கலுக்கு டயபெட்டிஸ் அப்படி 5 பேர்த்தை நீங்கள் போட்டால் என்ன ஆகும்? சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். லோ சுகர் ஆகி டயபெட்டிஸ் மாத்திரை போட்டு 5 மாத்திரை 10 மாத்திரை உள்ளே போட்டால் லோ சுகர் ஆகி அன்கான்சியஸ் ஆகிடுவீங்க, உடம்புல ஃபுல்லாக சுகர் லோ பண்ணிடும். ஸோ அது மாதிரி ஒரு சில மருத்துவம் டேப்லெட் மெடிக்கலில் விற்கிது அப்படின்னா அது டோசேஜ் செரிஞ்சு பண்ணணும். இல்லையா நம்ம எடுக்க போடுற ஆன்டிபயோட்டிக்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டால் என்ன ஆகும்? இன்ஃப்ளமேஷன் வயிறில் அதிகமாகிட்டு வாமிட் வந்து ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். அதே மாதிரி தான் எல்லா மாத்திரைக்குமே எல்லா மெடிசின்ஸுக்குமே பவர் ரொம்ப அதிகம். அதை வந்து அட்வைசபிளாக இல்லாமல் அது ஒரு ஃபார்முலாவாக இல்லாமல் இப்போ சித்த மருத்துவத்தில் விற்கிற எல்லா மெடிசன்ஸுமே பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை ரொம்ப அதிகங்க. நான் வந்து என்னோட உடம்பு ஆரம்பியது ஆயுர்வேதிக் தான், சித்தா மெடிசன்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிலாவரை பொடின்னு ஒரு பொடி இருக்குது. அது எதுனா நம்மளோட குடல் இன்டென்ஷன் இருக்குல்ல உள்ள, அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக உள்ளது. இப்போ வந்து அதை வந்து எடுப்பாங்க ஒரு சில பேர்லாம், அதை நீங்கள் இவ்வளோ போட்டால் போதும், அது 2 ஸ்பூன்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே டயரியாகி நீங்கள் படுத்துருப்பீங்க, எந்திரிக்க முடியாது, சோர்ந்துருவீங்க. அப்போது நார்மலாக இருக்கக்கூடிய இலை, அது ஒரு இலை, அதுக்கே இவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னா அது அதோட பல மணி தன்மையான ஒரு விஷயம் அப்படி இருக்குது. அதனால சித்த மருத்துவத்தில் வைக்கிற எல்லா மெடிசன்ஸுமே வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் தான். உடனே ஃபார்முலாவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை. அது யாருக்கு தெரியும்? அது வந்து சித்தா மெடிசன்ஸ் ஏன் அது இன்னும் அது வந்து பெருசாக யாருக்கும் பேசக்கூடிய பொருள் என்னன்னா, அது லாங் டேர்ம் ப்ராசஸ், இமீடியட் ரிசல்ட் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணி ரத்தத்தில் கலந்து அதை சரி பண்ணக்கூடிய விஷயம். அப்படிங்கும்போது சித்தா மருத்துவத்தில் பார்க்கும்போது நிறைய மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் தான். அதை ப்ராப்பராக எடுக்கலை, ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல அப்படின்னா இது மாதிரி மோசமான விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இந்த விஷயத்தை கன்வே பண்ணது வந்து தப்பா, ஆர் இதை எடுத்துக்கிட்டு இதை நம்ம ட்ரை பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறது தப்பா? டிசைட் பண்ணது தான். ஏன் ஏதோ கண்ட்ரி ஏதோ என்னமோ பேசுகிறாங்க, பேசுகிறத ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம பண்ண அவசியமே கிடையாது. ப்ராக்டிக்கல் லைஃப்பை நீங்கள் யோசிக்கணும். ஒரு யூடியூப்பை பார்க்குறது என்ன புரியலையே, இப்போது யூடியூப்பை பார்த்து ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம், அதை டிஸ்கஸ் பண்ணணும்ல. இப்போ நான் பேசுகிறத கேட்குறாங்க, இதை போயிட்டு டாக்டர்ஸை வந்து கேட்குறாங்க, இதுமாரி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவர் அட்வைஸபிளாக சரி சொல்கிறதுல இவ்வளோ விஷயம்னா நீங்கள் போயிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துருவாங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் பாட்டு நான் பேசுகிறத வச்சுட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒன்று என்கிட்ட கேட்கணும், ஓகேங்களா? இல்லை அவர் சொன்னவர்கிட்ட போய் கேட்கணும், சார் இது மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க உடல் பருவத்தை நான் குறைக்கணும். அவர் என்ன பண்ணுவோம்னா பத்திய சாப்பாடுலாம் கொடுத்து மருத்துவம்லாம் பண்ணி இதை எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதை விட்டுட்டு நம்ம அவர் சொன்னதை வந்து பிளைண்டாக நம்பிட்டு ஃபாலோ பண்ண தான் பெரிய தப்பு. இந்த பொண்ணு மேலே தான் என் திங்க் மிஸ்டேக். அதை சொன்னதை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுது. அப்படி பார்த்தா என்ன நிறைய பேர் செத்து போயிருக்கணுமே. அவர் பொண்ணு போட்டு செத்துருக்கு, அவர் இப்போ எப்பயோ பேசின வீடியோ நிறைய பேர் செத்து, ஏன்னா அதை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாமல் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து இது வந்து மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்க தான். ஏன்னா எல்லாத்தையும் யூடியூப் பார்த்து ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போ நான் எனக்கு தான் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன் 10 இயர்ஸாக. யூடியூப் பார்த்து ஒன்று கூட ஃபாலோ பண்ணது கிடையாது, ஸ்டில் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணது கிடையாது. நமக்கு லைவாக கண்ணுக்கு முன்னாடி பார்த்து ஒருத்தர் நல்லா ஆரோக்கியமாக பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் இருக்குதுன்னா நம்மளால் அவங்கள்ட்ட கேட்டு அட்வைஸபிளாக பண்ணலாம். இது வந்து ஒருத்தவங்க சொல்கிறத கேட்குறதே நம்ம தப்புன்னு சொல்லுவாங்க, நீ அனுபவம் இல்லாமல் பேசாத பண்ணாதம்பாங்க. அப்படிங்கும்போது யூடியூப்புங்கிறது யாரோ ஒருத்தர் பேசி எங்கேயோ பகரப்பட்டு ஏதோ பண்ண விஷயம், அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப தப்பு. இது யார் மேலேயும் நம்ம வந்து குற்றம் சொல்கிறதோட ஃபாலோ ஏமா பண்ண அதுதான் தப்பாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு ஆன்லைனில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸும் இருக்காங்க சார். எக்ஸ்பர்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, பட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுமே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ்க்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோட அட்வைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? இன்ஃப்ளூயன்சர் வந்து இன்டெப்த்தாக போய் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நான் பாடி பில்டிங்கில் வந்து எங்கள் ட்ரைனிங் ரொம்ப மோசமான ட்ரைனிங், காரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி தான் அந்த வெயிட்டை ஹேண்டில் பண்ணும், வெயிட் தூக்கி பண்ணுற டெட் லிஃப்ட்ல எல்லா வெயிட்டுமே. ஆனால் எங்களுக்கு தெரியும் என்னென்ன இன்ஜுரிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஏன்னா லாங் டேர்ம் ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது. இன்ஃப்ளூயன்சர் வந்து மோஸ்ட்டாக படிச்சுட்டு பேசுவாங்க, இல்லை யாராவது ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா இன்டெரக்டாக ப்ரொமோட் பண்ணி பேசுவாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா அவங்களோட பாடியை மட்டும் அனலைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. புரியுதா? உங்கள் உடம்போட அலர்ஜி சிம்டம்ஸ் வேறு, என் உடம்பு அலர்ஜி சிம்டம்ஸ் வேறு. நீங்கள் சின்னதாக பட்டாலும் இப்போ எனக்கு ஒத்துக்காது, எனக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூ வந்துருப்பீங்க, இதுக்கேவா அப்படின்னு கேட்பேன். அதுவும் பாடியோட கெப்பாசிட்டி அதோட அலர்ஜி சிம்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல நான் வந்து அப்படிங்கும்போது நாங்கள் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு ஜிம் ட்ரெயினராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சராசரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். நிறைய பேர் என்ற ஒரு 18 ஏஜ்லேருந்து 60 ஏஜ் பீப்புள் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்க சைக்காலஜி தெரியும், லைஃப் ஸ்டைல் தெரியும், எப்படி அவங்கள வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதுன்னு தெரியும், ஒரு ஃபுட் அலர்ஜி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ எல்லாரையும் நான் பார்த்துட்டு வந்தப்போ எங்களுக்கு தெரியும் யார் சொல்லணும்னு யார் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம். இப்போ எனி டைமும் யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசுறதுக்கு அவங்களோட நேரம் இருக்கும்போது எப்போட மக்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும்? வேலை ப்ரொஃபஷனலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டைம் இருக்காது. இப்போ நானே இந்த டைமை வந்து நமக்கு இதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதே நான் இந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கு ஒரு டீமை போட்டு பண்ணோம்னா எவ்வளோ ப்ராசஸ். ஸோ அந்த இடத்துல வந்து
இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இதான் வேலை. பேசணும், ஃபேமஸ் ஆகணும், 4 பேருக்கு உள்ளே வருவாங்க, அவங்கள்ட்ட பேமெண்ட்டை வாங்கணும், அவங்க சர்வே பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ எண்ட் ஆஃப் த டே அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்படிங்கும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன கேட்டு என்ன பண்ணுறதுங்கிறது நாட் குட். இதில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் விஷயம், இன்ஃப்ளூயன்சர் பேச்சை கேட்குறத ஸ்டாப் பண்ணாலே போதும். இது ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ டெத் ஆகிருக்கு. கேரளாவில் ஒரு பையன் இறந்து போனால, பொண்ணு இறந்து போனான்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேருக்கு இது மாதிரி இஷ்யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து லிக்விடேட் எடுத்து இறந்து போனவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் பேச்சு கேட்குறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பு. நல்ல ஜிம்மில் ஜாயின் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஒரு நியூட்ரிஷன்ஸ் பேக்கேஜ் என்னங்க அதை கேட்டு எடுத்து அவங்களோட ட்ரெயினர் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிக்கலாக டயட்டிங் எடுத்து ஹெல்த்தி வேலை குறைச்சா பெட்ரு. சப்ளிமெண்ட் குட்டு, ஆனால் எப்போ தேவைங்கிறத வந்து ஒரு நியூட்ரிஷன்ட்ட கேட்டு எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேரோட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய கிளையன்ட்ஸ் எத்தனை பேர் இந்த யூடியூப்பில் வர விஷயங்கள்லாம் பார்த்து நம்பிட்டு அதை வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க சார்? இல்லை, எல்லாருமே கேட்குறாங்க. நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி சொல்லுவேன். உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. யார் அனுப்புறதுன்னு கேட்பேன். உனக்கு கொடுத்ததை மட்டும் ஃபாலோ பண்ணு, இதை எதுக்கு பார்த்துட்டு போகிற அப்படிங்கும்போது இது எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக். இப்போ நான் பார்த்தேன்னா கூட அதை பற்றி உலக தேடி பார்ப்பேன். ஆனால் எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து யாராவது பயன்படுத்தியிருக்காங்களா அப்போ தான் நான் கிளைண்ட்டுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. ஏன்னா நிறைய ஒரு 80-90% ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். யூஸ் பண்ணி முடித்து ஹார்ம்ஃபுல், லூஸ் மோஷன் ஆகிறது, வாமிட் ஆகிறது, கிட்னஸ் வருது, எல்லாத்தையுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். அதுலேயும் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாடி எப்படின்னா ஒரு பியூரஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கும். இப்போ நீங்கள் சின்னதாக எதாவது கொடுத்தா கூட உடனே ரியாக்ட் ஆகிடும். ஓகே, அப்படிங்கும்போது ஒரு பசங்க வந்து எனக்கு காமிக்கும்போது கேட்கும்போது நான் இது சொல்லுவேன். எல்லாருமே கேட்குறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்குள்ள டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு பொருளை பார்த்துட்டு வந்து இதை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஜிம் ஜாயின் பண்ணணும், ஒருத்தங்க கிட்ட ப்ராப்பராக கைடன்ஸ் வாங்கணும்னு சொல்கிறீங்க. பட் இதுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ இன்ஸ்டன்ட்டான ரிசல்ட் வேணுன்றதை நினச்சி தான் யூடியூப்பில் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்க்குறாங்க. ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்து இப்போது இந்த பொண்ணு யூஸ் பண்ண மாதிரி, இந்த வேங்காரம் பற்றி சொன்னது மாதிரி நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. வெயிட் லாஸ்க்கும் ட்ரிங்க்கு கிடையாது, வெயிட் லாஸ்க்கும் ஃபுட்டு கிடையாதுங்க. சும்மா பொய். எல்லாமே வந்து ஏமாத்துற வேலை தான். சப்போர்ட்டிவ் தான். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்று டீடாக்ஸ் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிவ் தான். அதனால் அதை மட்டுமே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அலர்ஜி வந்து பெரிய லெவலில் ஏதாவது ஒரு மைனஸ் கொடுக்கும். வெயிட் லாஸ்க்குன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட்டு வெயிட் லாஸ் பண்ண அப்படி கிடையாது. எல்லா ஃபுட்டோட வேலையுமே வெயிட் லாஸ் பண்ணுறது தான். அது அளவாக எடுத்திங்கன்னா ரைஸுமே நீங்கள் எடுக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து கடவுள் வந்து வெயிட் ஏற்றுறதுக்காக கொடுக்கவே இல்லை. ஹெல்த்தியாக வாழ்றது கொடுத்தா, அதை அன்ஹெல்த்தியாக மாற்ற நம்ம கையில் இருக்குது. எதுக்கு எண்ணெய் கொண்டு போய் சேர்க்குறீங்க? எதுக்கு கொண்டு போய் ஒரு பியூர் கார்போஹைட்ரேட் கொண்டு போய் சுகரை போய் ஆட் பண்ணுறீங்க? அப்போது அவ்வளோ கலோரிஸ் எடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஸோ இவ்வளோ கலோரிஸ் எடுத்தால் அதில் வேலை செய்யணும். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஃபுட்டில் ஒரு ஃபுட்டு நிறையா சாப்பிட்றீங்க. மைதாங்கிறது வந்து ஒரு ஃபுட்டு, அதை ஃபாரின்லாம் எடுத்துக்கிறாங்க, அளவாக எடுத்துக்கிறாங்க. அது கூட வெஜ்ஜஸ் நிறையா எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க? புரோட்டா பண்ணி நைட்டாக சாப்பிட்றாங்க. அவர் வந்து ஃபாரினர்ஸ் வந்து புரோட்டாவில் வந்து எண்ணெய் ஊற்றி அதை வந்து மாவாக பனைஞ்சி அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட சொல்லி யாராவது சொன்னாங்களா? ஸோ நம்ம மேலே தப்பு இருக்குது. ஒரு ஃபுட்டை அன்ஹெல்த்தியாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது, ஹெல்த்தியாக மாற்ற நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த காலத்தில் எல்லாருமே மைதா யூஸ் பண்ணி, மைதா எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் பலகாரத்துக்கு யூஸ் பண்ணோம். பண்ணாங்களா? இப்போ நம்ம பண்ணுறோமா? இப்போ டெய்லியே சாப்பிட்றோம். அப்போது நம்மளோட கல்ச்சரை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அந்த ஃபுட் ஹேபிட் கரெக்டாக வந்துடுது. பீக்கங்காய் இருக்குது. பீக்கங்காய் எத்தனை பேர் பீக்கங்காய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு ரொம்ப ரேராக சார். அது எவ்வளோ தன்மை இருக்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பீக்கங்காய் சாம்பார்னு சொல்லுவாங்க. அதான் சாம்பாருங்கிறதே வந்து செம்ம ஹெல்த்தி. ஒரு வெஜிடபிள் சூப்புன்னு சொல்லலாம். எல்லாமே வந்துடுது. ப்ரோட்டீன் வந்துடுது, அதில் யூஸ் பண்ண நெய் வந்துடுது, ஒமேகா வந்துடுது, விட்டமின்ஸ் ஆட் ஆகிடுது, டொமேட்டோ வந்துடுது. என்ன ஆட் பண்ணலை உங்களுக்கு? அதில் யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்குது. அதில் அவ்வளோ ஹெல்த்தி இருக்குது. ஏன் இப்போ பிராமின்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட்லாம் பாருங்களேன். ஸோ அவங்களுக்கு ஏன் வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் ஆன்டிபயோட்டிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேருக்குறான், ரொம்ப வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிடுவான். அவனை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் எனக்கு பிடிக்காது, ஆனால் வெஜிடபிள்ஸ் சாப்பிட ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணேன். உடம்புல ஃபேட்டே தங்கலை. ஸோ அது வந்து உங்களுக்கு என்னென்னா பாடிக்கு வந்து இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகுது தெரியுமா? இந்த வெஜிடபிள்ஸ் உள்ள போக என்ன ஆகுனா அதை வந்து ஸ்பைக் ஆகிற லெவலில் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். நீங்கள் கார்பு அதிகமாக உள்ள கொடுத்தீங்கன்னா உடம்பு பிளட்டில் குளுக்கோஸ் கலக்கும்போது இன்சுலின் ஸ்பைக் ஆகும் டக்குன்னு பயங்கரமாக. அந்த ஸ்பைக் ஆகிற இன்சுலின் சுகர் போய் சும்மா தான் நிற்கும். இப்போ ஸ்லோவாக ஆயிடுச்சுன்னா உங்கள் பாடிக்கு தேவையான உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கும். சடனாக உள்ளே போச்சுன்னா அது எப்படி உடம்பு செல் எடுத்துக்கும்? செல்லுன்னா உள்ளே போனவொடனே இழுத்துக்கிற வேலை இருக்குது. அதுக்குன்னு தேவை இருந்தால் மட்டும் தான் எடுத்துக்கும். டிஷ்யூஸ்க்கு எதுக்குமே தேவையில்லை, சும்மா இருக்குன்னா அது தேவைக்கு வந்த மாதிரி அது வேலை செய்யணும். அந்த வேலை செய்ய நேரத்தை நம்ம கொடுக்காம பீக் பண்ணிடுறோம். அதனால தான் இந்த மாதிரி வந்து வெயிட் ஏறுறது இதெல்லாம் பண்ணுறது இருக்குது. ஸோ ஜென்ரல் அட்வைஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஃபுட்லேயுமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தன்மை அதிகமாக இருக்குது. அது எந்த டைமில் எடுக்கணும், எந்த பர்பஸ்க்காக எடுக்கணுன்றது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கா? நானே தப்பு பண்ணுறேன், எனக்கே சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க, ரைட்டா? ஸோ ஏன்னா நான் என்னோட ப்ரொஃபஷனல் அது. இப்போ நீங்கள் எனக்கு ₹1,00,000 கொடுத்து ₹1,00,00,000 கொடுத்தாலுமே நீங்கள் என் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா அது பார்க்க எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எது கொடுத்தாலும் வேண்டாம் எனக்கு ஃபுட்டை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு வந்து அதை எடுத்தால் எனக்கு ஒத்துக்காது. என் உடம்ப எனக்கு இதான் பிடிச்சிருக்கு,
இதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க, நிறைய பேர் வந்து என்னை லைக் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு இதான் பிடிச்சிருக்குது. இது தின்னு நான் அன்ஹெல்த்தியாக மாதிரி என்னை நானே கெடுத்துக்க விருப்பம் இல்லை. ஏன்னா நானே அப்புறம் ஃபீல் பண்ணிடுவேன். எனக்கு அது வேண்டாங்கிற மாதிரி நான் டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கணும். அதுதான். ஸோ எல்லா ஃபுட்டுமே ஹெல்த்தி ஃபுட். வெயிட் லாஸ்க்கு அந்த ஃபுட்டுமே ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணுறது தப்பு.